தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் பிதாவை நாம் ஏன் தொழுகை செய்ய வேண்டும் என்கிற சில விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். இயேசுவின் பிதாவை தான் தொழுகை செய்ய வேண்டும் என்கிற பல ரீதியில் காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். என்றாலும் கூடுதலாக நாம் ஏன் தொழுகை செய்ய வேண்டும் அதனுடைய இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களை நாம் சிந்திக்கிறோம். நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். முதலாவது காரணம், பிதாவாகிய தேவன் சகலத்தையும் படைத்தவர், ஆகவே அவரை தொழுகை செய்ய வேண்டும். சகலத்தையும் படைத்தவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறபடினாலே படைப்பாளராகிய தேவனை நாம் தொழுகை செய்ய வேண்டியது அவசியம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு சொல்லுவது கவனிங்க. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காத காரியங்கள் இன்னும் சம்பவிக்க போகிறது அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ இதில் இருந்து உலகத்தை படைத்தவர் தேவன், பிதாவாகிய தேவன், கடவுள் என்ற ஒரு விஷயம். அப்போ படைப்பாளராக அவர் இருக்கிறபடினாலே நாம் அவரை தொழுகை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆதி திருச்சபையார் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தினுடைய வார்த்தை எப்படி வருதுன்னா, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டார்கள். 2வது, கர்த்தாவே நீர்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ சகலத்தையும் படைத்த படைப்பாளர் என்ற முறையில் அந்த தேவனை ஆராதிக்க வேண்டியது, தொழுகை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பது இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். இது இயேசுவே அல்ல, இயேசுவையே படைத்த பிதாவாகிய தேவன். அந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி அவர் ஜனிப்பித்தார், பிறப்பித்தார் என்கிற விஷயத்தை நாம் பார்த்து விட்டோம். இப்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல், சகலத்தை உண்டாக்கினவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் என்று இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதைத்தான் ஆதி திருச்சபையாரும் நீர்தான் பிதாவாகிய தேவனே, நீர்தான் சகலத்தை உண்டாக்கினீர் என்று சொல்லி தொழுகை செய்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக விழுந்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவள்ளமாக இருக்கிறது என்று தொழுகை செஞ்சுருக்காங்க. பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டிகர் என்று இயேசு சொல்லிவிட்டார். அந்த இயேசு ஆதி திருச்சபையார் தொழுகை செஞ்சாங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகளும் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று சொல்லி அவரை தொழுகை செய்திருக்கிறார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் இல்லையா, பவுலும் பர்னபாவும் பேசுகிறாங்க. ஏன் அப்படி செய்கிறீர்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போது சகலத்தை உண்டாக்கின படைப்பாளராகிய தேவனை, இறைவனை, கடவுளை, தூய ஆவியாகிய தேவனை தொழுகை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த வசனங்களிலிருந்து நாம் வழங்கிக் கொள்கிறோம். 2வது, நாம் ஏன் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை தேவகுமாரனாக இந்த உலகத்துக்கு அனுப்பியபடியால் பிதாவை தொழுது கொள்ளணுமா. இந்த இயேசுவை அனுப்புனது இயேசு தானாக வரல, அந்த பிதா தான் அவரை அனுப்பினார். இது ரொம்ப தெளிவானது. நான் தானாய் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, பிதாவே என்னை அனுப்பினார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே அந்த இயேசுவை அனுப்பின பிதாவை நாம் தொழுகை செய்ய வேண்டும். யோவான் 17:24 நீதி உள்ள பிதாவே, இயேசு சொல்கிறார், நீதி உள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார். பிதாவாகி தேவனே நீர் என்னை அனுப்பினது அநேகருக்கு தெரியாது. இந்த இயேசுநாம ஆராதனை கூட்டங்களுக்கும் அது தெரியாது. அதை பற்றி சிந்திக்கல, பிசாசு ஏமாத்திட்டான். என்னுடைய சீடர்களுக்கு தெரியும், நீர் தான் அனுப்பினீர் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போது இயேசுவின் சீடர்கள் இந்த இயேசுவை பிதாவாகி தேவன் அனுப்பினாரே என்ற ஒரு பயபக்தி உணர்வோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்,
மனுஷர் மேல் அன்பு கூர்ந்தார். தெளிவாச்சுன்னா மனுஷர் மேல் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்வதை விட தாம் படைத்த மனுஷர் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன்னா உலகத்தை அவர் புறக்கணித்து விட்டேன்னு சொல்லிட்டார். நீங்கள் ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறேன், பழசு நீ நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றதில்லைன்னு அவர் சொல்லிட்டதுனால பூமியை நினைக்கல, மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அதுதான் அதுக்கு பொருள். தீ கொளுத்த போட உலகத்தில் அன்பு கூர்ந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் தான் படைத்த மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அதுதான் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ இயேசுவை தேவன் நமக்காய் தந்தருளினபடினால் அந்த பிதாவாகிய தேவனை நாம் தொழுகை செய்யணும். 1 யோவான் 4:9-10 1 யோவான் 4:9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கும் தேவன் அவரை உலகத்தில் அனுப்புதினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய குமாரனை பாவ நிவாரண பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுக்க அளவுக்கு அவரை ஒப்பு கொடுக்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பினார் இல்லையா? நாம் கேட்டு செய்யலை, அவரே அனுப்பினார். ஆகவே அந்த பிதாவாகிய தேவனை நாம் தொழுகை செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதனாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்புள்ள தேவனை கண்டிப்பாக நாம் தொழுகை செய்ய வேண்டும். மூன்றாவது, இயேசுவை நமக்காக பாவ நிவாரண பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தபடியால் அந்த பிதாவை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்போ இயேசுவின் சிலுவை பலி, பாவ நிவாரண பலி, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்கிற விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லை? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் தான் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க முடியாது. அப்போஸ்தலர் 2:23 அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்னு பேதுரு சொல்கிறார். பிதாவாகிய தேவன் ஏற்கனவே திட்டமிட்டார். அவர் தான் அந்த இயேசுவை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் பலியாகிறது. இல்லைன்னா நீங்கள் அவர் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. அப்படி பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் என்பதை பேதுரு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். நீங்கள் மத்தேயு 20:18 இயேசு சொல்லுகிறார், எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்திலும் வேதபாரர் இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரணாக்குள்ளாக தீர்ப்பார்கள். இயேசு சொல்கிறார், என்ன பிதாவாகிய தேவன் பாவிகளுக்கு ஒப்படைக்க போகிறார், அவர்கள் அவரை கொலை செய்ய போகிறார்கள் என்று பிதாதான் என்ன ஒப்பு கொடுக்கிறார்னு சொல்கிறார். மத்தேயு 26:39 அந்த கெசமனே தோட்டத்தில் சற்று அப்புறம் போய் மோங்கோப்ரா விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி கிடவது என்று ஜெபம் பண்ணார். அப்போ இயேசு தேவன் என்ன ஒப்பு கொடுப்பாரெல்லாம் சொன்னாலும், நான் இதுக்கு தான் வந்தேன்னு சொன்னாலும், கெட்சமனே தோட்டத்தில் போன போது தேவ பிரசனத்தை இழந்து உலகின் பாவத்தை சுமத்தப்பட்ட போது அவர் இல்லை நான் சிலுவைக்கு போகல, எனக்கு விடுதலை தாரோன்னு கேட்குறார். இருக்கிற விஷயம், எனக்கு விடுதலை தாரோம் கேட்டு பார்க்குறாரு. அதுக்கு தேவன் பதில் கொடுக்கல. அப்போ தான் சரி அப்படின்னாலும், ஏன்னா எப்போவுமே பிதாவின் சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு பழகினவர், இப்போவும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். ஒருவேளை அந்த இயேசுனுடைய ஜபத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தா இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பெல்லாம் வந்திருக்காது. அப்போது பிதாவாகிய தேவன் அவரை சிலுவையில் பலியாக்கும்படி கட்டாயப்படுத்தினார். அதான் ஒன்று, கட்டாயப்படுத்தினார். ஏன்னா ஒரு கட்டத்தில் இது வேண்டான்னு இயேசுனார் கேட்டார்ல. ஆகவே இது பிதாவாகிய தேவனை நாம் தொழுகை செய்வதற்கு, அன்பு கூறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் மத்தேயு 27:46 மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம். பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டுட்டார். கைவிடலைன்னு அவரை கொல்ல முடியாதுல்ல, சிலுவையில் பலியாக முடியாது. அப்போ சிலுவையிலே அவரை பலியாக்குவதற்கு பிதாவாகிய தேவன் உலகத்தில் அனுப்பி அதை அவருக்கு சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் திணறின அப்புறமும் அவரை விடாமல் கட்டாயப்படுத்தி சிலுவையில் பலியாக்கி, அவரும் இந்த அளவு என்ன கைவிட்டுட்டீரே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று கதறுகிற அளவுக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்திற்காக பலியாக்கினார். பாவிகள்கிட்ட ஒப்பு கொடுத்தார், கைவிட்டு விட்டார் என்ற காரியத்தை பார்க்குறோம். ஆகவே இந்த இயேசுவை விதமாய் ஒப்பு கொடுத்த இயேசுவை பிதாவை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்புறம் அடுத்த 4வது பாயிண்ட் என்னன்னா, பிதாவாகிய தேவன் இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினபடினால்
அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசுவை ஒரு சிலுவையில் கொடுத்துட்டு கல்லறையில் போயிச்சு அந்தால விட்டுட்டா பின்னும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. மீண்டும் அவர் இந்த பிதா உயிரோடு எழுப்புகிறார். அதை அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது அப்படின்னு பேதுரு சொல்கிறார். அவர் மரணத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் தான். அந்த மரணக்கட்டை அவிழ்த்து எழுப்பினவர் இந்த தேவன் தான் எழுப்பினார். இயேசுவா எழுப்பி வரல. இந்த இயேசு நம்ம மன்ற ஆராதனைக்காரங்கள்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். உயிரோடு எழுந்தவரேன்னு பாடுவான். அவர் உயிரோடு எழுந்தவரில் உயிரோடு எழுப்பப்பட்டவர். தெளிவாக இயேசுவின் சீடர்கள் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:32 அதையும் பேதுரு சொல்கிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தான் அவரை எழுப்பினார், அவர் எழும்பலை. தேவன் அவரை எழுப்பினார் என்று தான் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அது அப்போஸ்தலர் 3:15 வருது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. மீண்டும் அந்த பகுதியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:40 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இது கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு பேசுகிறார். 3ஆம் நாளில் தேவன் எழுப்பினார். தேவன் எழுப்பாமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்து உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ இயேசுவை உயிரோட எழுப்பினவர் பிதாவாகிய தேவன் என்பதை அறிகிறோம். 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பார்த்தீங்களா, உங்கள் விசுவாசம் இயேசுவுக்கு மேலே இருக்கக்கூடாது, இயேசுவை எழுப்பின தேவன் பேரில் இருக்கணும். அதான் விஷயம். இயேசுவை எழுப்பின தேவன் பேரில் விசுவாசம் இருக்கணும். அதுக்காக வேண்டி அந்த தேவன் அவரை எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்மை உயிரோடு எழுப்பி மகிமையை தருவார். இது இயேசு செய்கிறதில்ல, இயேசு அனுப்பின பிதாதான் அதை செய்கிறாருன்னு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 1:21 குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 6:14 இதில் பவுல் சொல்கிறார், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். தேவன் இயேசுவை, தேவன்னா பிதா, கர்த்தர்னா இயேசுவை குறியேசுங்கிற வார்த்தை. அது பைபிளில் குழப்பி மாறி போட்டிருக்காங்க. அது இன்னொரு பக்கம். தேவன் இயேசுவை எழுப்பினார், நம்மை அதுபோல எழுப்புவார். அப்போ நம்மை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பு தம்முடைய குமாரனை எழுப்பினார். அதனால நம்மையும் எழுப்பக்கூடிய உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இங்கே சொல்கிறார், இயேசுவை பிதாவாகிய தேவன், ஆவியாக இருக்கிற தேவன், தூய ஆவியாக இருக்கிற தேவன், அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சரியா? அதே ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்மையும் விதமாக எழுப்புவார். இவ்வளோ அழகாய் பிதாவாகிய தேவனுடைய ஆவி தேவனுடைய செயல்பாடை இங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கலன்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவன், தூய ஆவியான தேவன், கிறிஸ்துவை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்கிற அந்த பலத்த மகிமையான காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நம்மை ஒரு நாள் அந்த பரிசுத்தாவினால் எழுப்புவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நல்ல ஒரு தெளிவு, பிரகாசமுள்ள அறிவு உங்களுக்கு இருக்கணும். இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் எழுப்பினார், அதுபோல என்ன எழுப்புவார், இயேசுவின் சீசர்லாம் எழுப்புவார் என்பதை நீங்கள் உறுதிப்பட வேண்டும். அடுத்து 5வது என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னா, இயேசுவை தமது வலது பக்கத்தில் உட்கார வைத்த பிதாவை நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசுவை தம்முடைய வலது பக்கத்தில், இயேசுவை போய் உட்காரல, அவரே உட்கார வச்சார். அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகியதை பொழிந்தருளினார். அப்போ தேவனுடைய வலது கரத்தினால் உயிரோடு எழுப்பினாருங்கிறதில்ல, இங்கேருந்து உயர்த்தி பரலோகத்துக்கு கொண்டு போனார். அப்போ பரலோகத்துக்கு பிதாவாகிய இயேசுவை கல்லறையிலேருந்து எழுப்பி கரையிலே விடலை, கொண்டு போனவர் யாருன்னா இந்த பிதாவாகிய தேவன் தான் அதை செய்தார் என்று குறிப்பிடுகிறார். எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய பக்கத்தில் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் பிதாவாகிய தேவன் தான் உட்காரும்படி செய்தார் என்று படிக்கிறோம். அடுத்து 6வது ஒரு பாயிண்ட், பிதா நம்மை இழுத்து இயேசுவுடன் சேர்த்தபடினால் அவரை
ஆராதிக்க வேண்டும். அப்போ பிதாவாகிய தேவனை, இயேசுவின் பிதாவை ஏன் ஆராதிக்க வேண்டும் என்கிற காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். பிதா நம்மை இழுத்து இயேசு இடத்தில் சேர்த்தவர் பிதா தான், இயேசுவுக்கு இல்லை, பிதா தான் இழுத்தாராம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் 65ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, என்ன அனுப்பின பிதா 45 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இயேசுநாதர்கிட்ட வர முடியாது. அப்போ பிதாவை தொழுது கொள்ள வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துடுங்க. அவர் இழுத்து கொள்ளலைன்னா எத்தனை பேர் போயிட்டே இருக்கிறேன், இது மாதிரி போயிருப்போம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று எது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். 65 பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் வரமாட்டான். இயேசு இயேசுன்னு சொன்னாலும் வரமாட்டான். எத்தனையோ காரியம் செஞ்சாலும் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் வரமாட்டான். அப்போ பிதாவாகிய தேவனுடைய செயல் நம்ம இயேசுவிடத்தில் சேர்த்த விஷயத்தில் இவ்வளோ முக்கியம் என்பதை பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4, எபேசியர் 1:3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசு நிருபத்திலையும் பவுல் எபேசு சபையாரும் எப்படி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிச்சிருக்காங்க, ஆராய்ச்சிருக்காங்கிறது இந்த வசனம் இருக்குது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தமக்கு முன் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு அந்த வசனம் போகுது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் நம்மை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு நமக்கு உன்னதங்களின் ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்தார். அந்த பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். அதில் அந்த வசனத்திலே வந்துடுது. இப்படி உலக தோற்றத்துக்கு மட்டும் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக்கி உன்னதங்களில் உட்காரும்படி செய்த பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அந்த அந்த வசன பகுதியில் அப்படியே செல்லுது. அதனால ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இயேசுவை எழுப்புனதில்லை, நம்மையும் அவரோடு கூட பிதா இயேசுவிடத்தில் வரவும் சேரவும் அவரோடு கூட உன்னதங்களை உட்காரவும் கிருபை செய்த பிதாவை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். 7வது அதே விஷயம், இந்த அன்பின் குமார், அதாவது தன்னுடைய அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தின பிதாவை நாம் ஆராதிக்கணும் என்கிறத நாம் அது கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே நாம் படிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்தீங்களா, எல்லாம் பிதா தான் செஞ்சார். அப்போ இயேசுவும் முதலாவது பிதாவை என்று ஆரம்பித்து பிதாவைன்னு முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாமே பிதாவினால் தொடங்கப்பட்டு பிதாவினாலே முடிக்கப்படுகிறது என்பதால் தான் இயேசுவின் பிதாவை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு அப்போஸ்தலர்கள் அழகாக வழக்கியிருக்கிறான். இது இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுக்கு தெரியுமா? அவங்க எந்த அளவு முதலாவது பிதாவை அசட்டை பண்ணுகிறார்கள், சரிதானே? பிதாவை தொழுகை செய்கிறோட முக்கியத்துவம் இவ்வளவு இருக்க எல்லாத்துக்கும் காரணமான பிதாவை அசட்டை பண்ணுறாங்க. 2வது குமாரன் மாதிரி காண்பிச்சு சிலுவையின் மறியலை தாழ்த்தி என் சீசராவி நான் உங்களுக்கு சொன்னது போல நான் செஞ்சது போல பிதாவை ஆராதிங்கன்னு சொன்னால் அதை செய்யாமல் போகிறதுனால குமாரனை அசட்டை பண்ணான். தூய ஆவியாய் நமக்குள்ளே செயல்படுகிற ஆவியானவர் இயேசு சொன்னதையும் செஞ்சதை நினைப்பூட்ட முடியாமல் அசட்டை பண்ணுறான். இவ்வளவு பெரிய அசட்டை செய்கிற சாத்தாங்கூட்டங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனையோ ரீதியில் கள்ளத்தனமாக வசனங்களை புரட்டுறாங்க. ஒருத்தனுமே இதுவரைக்கும் பதில் சொல்லுக்கு முன் வரல, கேள்வி கேட்கறதுக்கும் முன் வரல, இல்லை தங்கள்கிட்ட இருக்க வழக்கம் சொல்லவும் முன் வரல. கள்ளத்தனமாட்டு சரிப்பா நீ ஒரு விஷயம் இருக்குன்னா வாங்க இதை உட்காந்து பேசுவோம், நம்ம அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேச ஒன்றும் வரமாட்டோம், முகத்துக்கு முகம் பேச மாட்டோம். பேசினாதான் நம்ம டக்குன்னு பதிலாக எடுத்து போடுறோம்ல. ஆனால் சாத்தான் சொல்லி கொடுக்க தந்திரமான வார்த்தைகளை கொண்டு இந்த வேத அறிவில்லாத ஜனங்களை ஏமாத்துறதுக்கு கள்ளத்தனமாக பேசுவானுவன். விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க, அதை ஒன்று ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைனா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பேச விடுங்க, பார்த்துருவோம் நமக்கு வசனம் பேசுவோம். இதெல்லாம் நாங்கள் பேசணும்ல. அதான் பிசாசு கள்ளத்தனமான தன்னுடைய ஊழியக்கார மாதிரி
பைபிளை கையில் கொடுத்து எங்கேயோ பைபிள் காலேஜில் கொண்டு போய் கள்ளத்தனம் பொய் எல்லாம் படிப்பிச்சு இவனுக்கு கள்ளத்தனமான ஸ்தாபனங்கள் எல்லாம் கள்ளத்தனங்களை படிப்பிச்சு. இதுக்கு இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி தானே இங்கே சொல்லியிருக்கு. இயேசு சொல்கிறாரு, நானே ஆடுகளுக்கு வாசல். வாசல் வழியாமல் ஏறாமல் வேறு வழியாக ஏறுறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான்னு இயேசு சொன்னார் இல்லையா? இயேசு சொல்கிறார், நான் தான் வாசல். இந்த வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும், வேறு வழியாக பிரவேசிக்கப்படாது அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா அதை புறக்கணிச்சிருவாங்க. அந்த வாசல் வழி நம்ம போவாண்டா, வேறு நிறைய வாசல் இருக்குல்ல, இவனுக்கு கள்ளத்தனமான என்னது மன்றங்களா, ஸ்தாபனங்களா, சங்கமா, கூட்டாய்மையா, கூடாரமா, இந்த கள்ளத்தனமான வாசலில் தான் போவானுவான். இயேசு சொன்ன வாசல் வழியாக போக மாட்டானுவன். அதுதான் இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த வசனங்கள்லாம் சிந்திக்கும்போது ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இயேசுவின் சுவிசேஷத்துக்கும் இந்த ஏமாத்துக்காரர்கள் அறிவிக்கிற இயேசு இயேசுன்னு அலறிட்டு சொல்கிறாங்கல்ல, இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்க முடியும் இல்லையா? புரிஞ்சிங்கன்னா அந்த புரிதலுக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அது இல்லைன்னா எந்த வழியிலையும் நீங்கள் யாரும் தப்ப முடியாது. அது அறியாமல் உள்ள காலம் இருந்து பலர் போயிருப்பாவா, அது வேறு விஷயம், அதை விட்டுருவோம். அறியாமல் உள்ள காலம் இருந்து அந்த அறியாமல் உள்ள காலத்தில் பலர் அப்படி இப்படி நடந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அறிஞ்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் அந்த வசனம் தான் புறக்கணிக்கிட்டு, ஏன்னா பைபிள் காலேஜில் படிச்சிங்களே, என்ன படிச்சிங்க? இவ்வளோ பைபிள் காலேஜில் இத்தனை வருஷம் எதுக்கு மெனக்கட்டு படிச்சிங்க? இயேசுவன் உபதேசத்தை புரட்டுறதுக்கு படிச்சிங்களா? உங்கள் ஸ்தாபன தலைவர்லாம் இயேசுவன் சுவிசேஷத்தை எப்படி புரட்டுறது, அது வசனங்கள் எல்லாம் குறுக்க முறுக்கா அர்த்தம் இல்லாமல் புரட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி தந்தாங்களா? யோவான் 10:1 என்ன அழகாக சொல்வார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்கு வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் சொன்னாரா? வேறு வழியாக ஏறுறவங்க கள்ளம் மாதிரி தானே? நீங்கள் சொல்லுங்கள். 7ஆம் வசனத்தில், அதாவது யோவான் 10:7, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள்லாம் இயேசுங்கிற வாசல் வழி தானே போகிறீங்க? இல்லை, போகமாட்டீங்க. கையில் இருக்க இயேசுன்னு வார்த்தைகள் வாசத்தில் போகமாட்டீங்கல்ல? அப்போ நீங்கள்லாம் கள்ளரும் கொள்ளக்காரன் தானே? இயேசுன்னு வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிற வார்த்தையில் நம்ம திட்ட முடியாது. அவர் கள்ளம் கொள்ளக்காரன்னு சொல்லுவார், ஓநாய்கள்னு சொல்லுவார், சர்ப்ப வெறியம்பாம்பு குட்டின்னு சொல்லுவார், பொல்லாத விபச்சார சந்தீர்னு சொல்லுவார். அப்படிலாம் நமக்கு திட்டுறதுக்கு நமக்கு துணிவில்லை, விருப்பமும் இல்லை, விட்டுடுவோம். ஆனால் இது விட முடியாதுல்ல. இந்த இயேசுவின் வார்த்தை மாதிரியில் நடக்காமல், அவர் வழியாக பிரவேசிக்காமல் வேற வழியாக நடக்கிற கள்ளர்களும் கள்ளிகளும் மனம் திரும்பலைன்னா நியாய தீர்ப்பு வரும். ஏதாவது தெரியலைன்னா தாராளமாக கேட்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இப்படி இருக்குது, இதை எப்படி புரியறது, முரண்பாடாக தெரியுது, தாராளமாக கேட்கலாம். தெளிவில்லாத விஷயத்தை விட்டு வச்சிடலாம். ஐயோ எனக்கு தெரியல, அது ஆண்டவர் தெளிவை தரும்போது பேசலாம். வேத புரட்டுக்களை தந்திரமாக பேசி, தெளிவில்லாத தந்திரமாக பேசி, அதாவது தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்தும்படி பேசுறதுன்னு பேதர் சொல்வார். பேதர் என்ன சொல்வார்னா, தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்தி கொள்வார். அதான் விஷயம். வசப்படுத்துறதுக்கு வேண்டிதான் இந்த வேத புரட்டுகள்லாம் செய்கிறது. ஒரு விஷயத்தை அறியணும், தெரியணும், அது என்னது ஏன்னா அது ஒரு தனி விஷயம். ஆமாம், தெரியணும், நம்ம நல்லா தெரிஞ்சுதான் ஒன்று பேசணும், தெரியாமல் பேசப்படாது, நிச்சயம் இல்லாமல் பேசப்படாது, தெளிவு இல்லாமல் பேசப்படாது, அது நமக்கு இருக்குது. ஏன்னா இது தெய்வீகம், ஆன்மீக சம்மந்தம். சரி, ஓகே, அது ஒரு தெளிவை தருவதற்கு காத்திருக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தந்திரமாய் இந்த வேத புரட்டுக்களை எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் அதை 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தால் பார்த்தீங்களா? கள்ளமாறு கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்குது? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கள்ள போதகர்கள். எப்படியா? கள்ள போதகர்கள் எல்லாம் கள்ள பேதுரு சொல்கிறார், கள்ள போதல்.
அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டு அதான் வேத புரட்டுன்னு சொன்னேன். பொய்யனும் பொய்க்கு பிதாமே பிசாசின் ஆவி, அது யோவான் 8:44. வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார். நல்லா புரியணும். தங்களை சுய ரத்தத்தினால சிந்தி மீட்டார் இல்லையா இயேசு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஏன் உணவை கவனிக்கலை? அவர் என்ன மாதிரி காண்பிச்சிருக்காரு இல்லையா நீங்கள் முதல்ல கவனிக்கணும். நீ இயேசுவை விட்டுக்கிட்டு உங்களுக்கு நிறைய மன்றங்கள் இருக்குல்ல, நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குல்ல, நிறைய மோசடியான பைபிள் காலேஜ் எல்லாம் இருக்குல்ல, அது சொல்கிறதானே நீங்கள் கேட்டீங்க. இயேசு வாசல் வழி போல உங்களுக்கு மனசாட்சிக்கு தெளிவு. அவர் போதிச்ச போதனை மாதிரியை நீங்கள் பார்க்கல. இவ்வளோ நேரம் தான் எவ்வளவோ விலாவாரியாக பார்த்துட்டோம். தைரியமாக வாங்க, இதை பற்றி நமக்கு பேசணும், இதை பற்றி சிந்திக்க தயார், சிந்திச்சு தான் ஆகணும் இல்லையா? எங்களுக்கும் அந்த வேலை இருக்குது, சொல்லி தரணும். அப்போ கேட்டுக்கு எதுவான வேத புரட்டு, அதுக்கு இயேசுவை மறுதலிக்கிறது ஒரு விஷயம். அது அவங்களுக்கு விளைவு தீவிரமான அழிவை வரிச்சுக்கிடுவோம். அவங்க அழிவு தான். நீ இயேசுன்னு சொன்னாலும் அழிவு தான். நிறைய வசனம் பார்த்தாச்சு. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இதுதான் விஷயம். ஒருவன் கள்ளன்னா, இந்த கள்ளனா நிறைய கள்ள மாதிரி பின்பற்றுவான். எதுக்குன்னா அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். சத்தியம் என்ன? அதான் சொன்னேன்ல, 3 கடவுள், 3 பேருக்கும் தனித்தனி ஆராதனை. அவர் ஒன்று தான் தொழுகன்னு ஏசு சொன்னா, இவன் 3ன்னு சொல்லுவான். பிதாவாகிய தேவனை ஆவியாகிய தொழுதுனா இல்லை, மனுஷனாகிய இயேசு தொழுதுன்னு இவன் சொல்லுவான். இப்படி எல்லாத்தையும் கேட்டு இந்த கள்ளத்தனத்தை எல்லாரும் படிப்பானோ. அது ஏன்னா 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அந்த 2 பேர் 2:3, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு வசமாக்குறதுக்கு இந்த வேலை செய்கிறாங்க. எதை சொன்னால் ஜனங்கள் கொஞ்சம் ஈஸியா இல்லையா? பிதாச்சு தான் யாருக்கு செய்ய முடியும்? ஏசுநாதர் சொன்ன மாதிரி யாருக்கு நடக்க முடியும்? இயேசுக்கு சீசத்துவத்தில் யாருக்கு நடக்க முடியும்? அது ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அவரை ஆராதிச்சுட்டா போகிறோம். இப்போ புரியுதில்ல? அது கஷ்டம், இது எளிது. அதனால் அப்படி சொல்லிட்டா ஜனங்கள்லாம் ஈஸியாக வருவாங்க, நிறைய ஆள் வருவாங்க, நமக்கு கோபுரம் எல்லாம் கட்டி குருசடியெல்லாம் ஸ்தாபிச்சிடலாம். தங்களுக்கு ஆதாயம் உண்டாக்குன்னு ஒருத்தனையும் கொண்டு பரலோகத்துக்கு சேர்க்க போகிறது கிடையாது. ஆமாம், குருடன் வழிகாட்டா 2 பேரும் குழியில் விழுவான். ஒருவனை தங்கள் மார்க்கத்தை நாக்கும்படி சமுத்திரத்தையும் எல்லாம் சுற்றி திரிவான். தங்கள் மார்க்கத்தை நாக்கும் ரெட்டிப்பாக நரகத்தின் மக்கள் ஆக்குறீர்கள்னு சொன்னார்ல, அந்த வேலை தான் இவன் செய்வான். இவனுக்கு பரலோகம் தெரியாது, பரலோக பிதா தெரியாது, பரலோகத்துக்கு போன இயேசு தெரியாது. அந்த வாசலில் தான் நடக்கலையே, வழியில் தான் நடக்கலையே. சரி, இவனுக்கு பிரச்சனை எல்லாம் வயிற்று பிழைப்பு, அல்லனா உலகத்தில் இவனுக்கு வேண்டிய ஆதாயங்கள் நடக்கணும். இதுக்காக வேண்டியே இந்த கள்ளத்தனங்களில் நடப்பானுவா. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அழிவு உறங்காது. இது நான் சொன்ன எதுவுமே ஏன் வார்த்தை கிடையாது. இயேசுவும் இது பிரதான அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிற வார்த்தை. மரியாதையாக மனம் திரும்பிடணும். இனி உங்களுக்கு யாருக்கும் சான்ஸ் கிடையாது. நீங்கள் ஏதோ காசு இருக்குது, பணம் இருக்குது, எங்கள்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, நாடகம் ஆடினான்னு அவர் விடமாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவனுட்டில் வீட்டில் தோங்குற காலமாக இருக்குது. எல்லாம் நீங்கள் மனம் திரும்பலைன்னா கண்டிப்பாக தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா இது நீங்கள் உங்களை கெடுக்கிறது மட்டும் இல்லை, இந்த அப்பாவி மக்களை குழப்புறீங்க. அவன் ஏற்கனவே குழப்பத்தில் கிடக்கான். அந்த கலங்கன குளத்தில் மீன் பிடிக்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு தினம் செய்யாத கடவுளுடைய வேலை. வேற ஒரு தொழிலோ பிஸ்னஸோ வேற ஒரு காரியம் செஞ்சிடலாம், செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருந்தா அது பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். இது தெய்வீகம், ஆன்மீகம். கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் தெரியலன்னா தெரியலப்பா எனக்கு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அனுபவசாலிகள், நீங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சுது சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க. நீ ஏதோ காலேஜில் படிச்சுட்டு கள்ளத்தனம் படிச்சிருந்துட்டு அதை வச்சு நீ நாடகம் ஆட முடியாது. உங்களோட வயசில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவங்க, வாசனை தெளிவுள்ளவங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேளுங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருத்தர்கிட்ட கேட்காண்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்படி இருக்குது நாங்கள் எப்படி போனோன்னு கேளுங்க. அப்படி இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி தந்திரம் பண்ணாதுங்க. எச்சரிக்க வேண்டிய கடமை எனக்கு. ஏன்னா இல்லை நான் சொல்லலைன்னா வேற ஒருத்தனை சொல்ல மாட்டான், எல்லாம் நான் பயந்து ஒதுங்கிடுவான். அவனுக்கு வயிற்று பிழைப்பு அலைஞ்சிரவன், அவன் ஆடிடுவான். எனக்கு அது செய்ய முடியாது. ஏன்னா நான் பரலோகத்தின் தேவனுடைய வேலைக்காரன், அதை சொல்லியிருக்கணும். ஆகவே இந்த நாளில் பிதாவாகிய தேவனை நாம் ஏன் தொழுதுன்னு நிறைய பார்த்துட்டோம் இல்லை, நிறைய பார்த்துட்டோம். எனக்கு உங்களை கண்டிக்கிறதுக்கு, கண்டனம் பண்ணுறதுக்கு, புத்தி சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தேவன் அங்கீகாரம் அதிகாரம் தந்திருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி கடிந்து கொண்டு எல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு ஆவியானவர் படிப்பிச்சிருக்கார். சரிதானா? சரி, அப்போது நிறைய செய்தி பார்த்துட்டோம். இயேசுவின் பிதாவை தொழுது கொள்ளுங்க, இயேசுவின் சீஷர்களாக மாறுங்க,
இயேசுவின் வார்த்தை மாதிரியில் நடவுங்க, அப்போஸ்தலருடைய மாதிரியில் நடவுங்க, இயேசுவிற்கு இடத்துக்கு போய் சேர வழியை பாருங்க. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.